எல்லாம் அல்ல எங்களூர் செவ்வாய்ப்பட்டியில் எழுந்து அன்பாளித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஸ்ரீ பத்ரகாளியம்மனுடைய அருளாசியோடு பலன் சொல்லும் முறை அப்படிங்கிற தலைப்பில் ஏதாவது ஒரு சாதகத்தை எடுத்துக்கொண்டு அதன் பலன்களை எவ்வாறு சொல்லுவது என்பதை சோதிட ஆர்வலர்களுக்கு விளக்குவது என்பது வழக்கமான ஒன்று. அந்த வகையில் இன்றைக்கி ஒரு உதாரண ஜாதகமாக பொறியியல் படித்து அரசு வேலை கிடைத்த ஒரு ஜாதகம், அவருக்கு எவ்வாறு இந்த கவர்மெண்ட் போஸ்ட் கிடைச்சது, எப்படி பிஇ படித்தார், எந்த டிபார்ட்மெண்ட்டில் அவருக்கு வேலை கிடைச்சது, இது போன்ற விஷயங்களை இந்த வீடியோ பதிவில் பார்க்குறது வழியாக ஒருவருக்கு எப்படி வேலை கிடைக்கும், என்ன படிப்பு படிப்பார், எது அரசு வேலை கிடைக்குமா போன்ற விஷயங்கள்லாம் தெரிந்து கொள்வதற்கு போன்ற விவரங்களை தெரிந்து கொள்வதற்கு இந்த உதாரண ஜாதக விளக்கம் உங்களுக்கு பயனுள்ளதாக அமையும். எப்போதுமே ஒருவருக்கு அரசு வேலை கிடைக்கிறோம்னா சிம்மம் அப்படிங்கிறோம். சிம்மம் அதிபதி யார்? சூரியன். சிம்ம அதிபதி சூரியனும் வலுத்திருந்தால் அவங்களுக்கு கவர்மெண்ட் போஸ்ட் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருக்கிறோம். அதுக்கு அடுத்து ஒரு ஜாதகத்தில் எந்த கிரகம் அதிக சுபத்துவமாக இருக்கோ அவை அது சம்பந்தமான இதை படிப்பார். அதாவது ஒரு ஜாதகத்தில் எந்த கிரகம் அதிக சுபத்துவமாக ராசி மற்றும் லக்கணத்திற்கு 2-10 இடங்களோடு தொடர்பு கொள்ளும் பொழுது அவை சார்ந்த படிப்பை படிப்பார் அப்படிங்கிறதையும் நம்ம பொதுவான விதியாக பார்த்துருக்குறோம். இந்த 2 விதிகளையும் இணைத்து இந்த உதாரண ஜாதகம் மூலம் உங்களுக்கு விளக்குவதற்காக இந்த இதற்கு வந்துள்ளேன். இப்போ நான் உதாரணமாக எடுத்துக்கிட்ட ஜாதகம் பிறந்த தேதி 9/5/1997, பிறந்த நேரம் 9:55 AM, 9:55 AM, அதாவது 9/5/1997, 9:55 AM, கள்ளக்குறிச்சியில் பிறந்திருக்கிறாரு. இப்போ இந்த ஜாதகம் உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற மாதிரி வரும், பாருங்கள், ஸ்க்ரீனில் பாருங்கள். இப்போ இந்த ஜாதகத்தில் பார்க்கும்போது லக்கணம் அப்படிங்கிறப்ப மிதுன லக்கணம், ராசி அப்படிங்கிறப்ப ரிஷப ராசி, நட்சத்திரம் மிருகசீரிடம் 1ஆம் பாதம். அவர் 2 ஜாதகம் பார்க்க வரும்போது 29 வயசு முடிஞ்சு 30ஆவது வயசு நடந்துக்கிட்டு இருந்தது. அதாவது குருதசையில் சனி புத்தி நடந்துக்கிட்டு இருந்தது. அதாவது 1/1 அதாவது என்னோட பார்க்குறப்ப 1/1/2024 14/7/2026 வரைக்குமே குருதசையில் சனி புத்தி நடந்தது. இப்போ சனி புத்தி முடிஞ்சிருச்சு, புதம்புத்தி வந்துடுது. என்னோட பார்க்குறப்ப அவருக்கு குருதசையில் சனி புத்தி. நான் காலதாமதமாக தான் இந்த வீடியோ உங்களுக்கு போடுறோம். இப்போ அவருக்கு அட் ப்ரெசென்ட் குருதசையில் புதம்புத்தி நடந்துகிட்டு இருக்கோம். திரையை கவனிங்க. லக்கணத்துக்கு மிதுன லக்கணம், ரிஷபராசி, லக்கணத்துக்கு 3ஆம் இடத்துல செவ்வாய், 4ல் ராகு, 8ல் குரு பகவான், 10ல் சனி கேது, 11ல் சூரியன் புதன், 12ல் சந்திரன் சுக்கிரன். இப்போ இவருக்கு அரசு வேலை கிடைக்கணும் அப்படின்னா சொன்னோம். லக்கணத்துக்கு அதாவது எப்படின்னா ஒரு ஜாதகத்தில் எந்த கிரகம் அதாவது ஒரு ஜாதகத்தில் குறிப்பாக அரசு வேலை பார்க்கக்கூடிய கிரகம் அப்படிங்கிறப்ப சூரியன் சந்திரன் ரொம்ப முக்கியம். அதில் சூரியங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான. சூரியன் தான் அரசாங்கக்காரகன். அரசாங்கத்தில் அரசியலில் உயரிய பதவிகளில் அமரக்கூடிய யோகத்தை தருவது சூரிய பகவான். இவருக்கு லக்கணத்துக்கு 3ஆம் அதிபதியாக சூரியன் 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் உச்சம் பெற்று நிற்கிறார். அதோட லக்கணாதிபதி சுகாதிபதியான புதன். இப்போவே சூரியன் புதன் அரசு வேலை கொடுக்கும். அது சொல்லுவாங்க, விளையும் புதனும் சூரியனும் விரும்பி 1-4-8 விளையக்கூடிய மன்னன் கூட ஒரு பாட்டெலாம் இருக்குது. அதில் இந்த வகையில் இங்கே பார்க்கும்போது லக்கணத்துக்கு 3ஆம் இடத்துல அதிபதி கீர்த்தி புகழ் அந்தஸ்து தரக்கூடிய அதிபதி 11ஆம் இடத்துல நட்பு வீட்டில் உச்சமாக இருக்காரு. உச்சம் பெற்று இருக்கிறது மட்டும் இல்லாமல் சூரியனும் செவ்வாயும் பரிவர்த்தனை. அதாவது அந்த வீட்டோட அதிபதி, அது லாபாதிபதினு சொல்லக்கூடிய அந்த செவ்வாயும் இந்த 3 11 பரிவர்த்தனை பெற்றிருக்காங்க. பரிவர்த்தனை பெற்று சூரிய பகவான் பல வகையில் வலுப்பெற்றிருக்காரு. சூரியனை விதவிதமான பாவக்கிரகங்கள் பார்க்கல, இணையலை. சனி செவ்வாய் ராகு கேது போன்ற பாவக்கிரகங்கள் பார்ப்பதோ அல்லது சனி செவ்வாய் போன்ற பாவக்கிரகங்கள் இணைவதோ கிடையாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அப்போ இந்த மாதிரி அமைப்புகளில் 11ஆம் இடத்துல சூரியன் உச்சமாகி புதனோடு சேர்ந்து புத ஆதித்ய யோகம் பெறுறாங்க. சூரியன் 24 டிகிரி, புத 5 டிகிரி. இப்போ புதன் அஸ்தங்கமும் ஆகலை. அப்போ இந்த வகையில் சிம்மாதிபதி சூரியன் வலுத்திருக்காரு, சிம்ம வீடும் வலுத்திருக்கு. ஏன்னா இந்த சூரியன் செவ்வாய் பரிவர்த்தனையில் சிம்மாதிபதி சிம்மம் 2 வலுத்திருக்கக்கூடிய நிலையில் அரசு வேலை கிடைக்கும், கவர்மெண்ட் போஸ்ட்டு இவருக்கு கிடைக்கக்கூடிய யோகம் அப்படிங்கிறது இருக்குது. இவருக்கு அரசு வேலை அப்படிங்கிறப்ப அந்த குருதசை உடனே கிடைச்சிருச்சு. எனக்கு இப்படி குருதசை அப்படிங்கிறப்ப 10ஆம் இடத்தோடு தொடர்பு கொண்ட குருதசை. குருபகவானும் சனி கேது 2 பரிவர்த்தனை. குரு வீட்டில் சனியும் சனி வீட்டில் குருவும், அதுவும் சனியும் கேதும் இணைகிறப்ப சூட்சும வலுப்பெறும் அப்படிங்கிற ஒரு அமைப்பும் இருக்குது. இப்போ செவ்வாய் 23 டிகிரிக்கு மேலே இருக்கிறனால சனி 21 டிகிரினால செவ்வாயோட பார்வை நேரடி பார்வை சனி மேலே விழுவலை. சனியை தாண்டி 2 டிகிரி 3 டிகிரி தள்ளி தான் விழுவுது.
சரிங்களா? அப்போ சனியும் குருவும் பரிவர்த்தனை பெற்று குரு பகவான் மறைமுகமாக நீச பங்கு அடைகிறார். அதாவது அதாவது ஆட்சிக்கு நிகரான பலனை, எவன் நீசம் பெற்ற கிரகம் பரிவர்த்தனை பெறும்போது ஆட்சிக்கு நிகரான பலனை கொடுப்பார் அப்படிங்கிற அமைப்புகளில் 10 கூடையவன் வலுப்பெற்று இருக்கிறாரு. இப்போ இவருடைய ஜாதகத்தில் இவர் ஏன் மெக்கானிக்கல் இன்ஜினியர் பொறியியல் படிக்கிறப்ப அதிக சுபத்துவமான கிரகம் புதன் ஜாதகத்தில் வந்து அதிகமான சுபத்துவமான கிரகமாக புதன் பகவான் விளங்குகிறார். இன்னும் புதனை விட இன்னும் சிறப்பும் போது சுக்கிரன், சந்திரனும் சுக்கிரனாலே வண்டி வாகனம் இது மாதிரி பொறியியலில் மெக்கானிக்கல் இன்ஜினியர் போன்றவைகள்லாம் படிக்க வைக்கக்கூடிய யோகம் இருக்குது. சினிமாவில் இது மாதிரி அமைப்பெல்லாம் இருக்குது. இப்போ குருவுடைய 5வது பார்வை உச்சம் பெற்ற சுக்கிரன் வந்து உச்சம் பெற்ற சந்திரன், அதுக்கு அடுத்தபடியாக குருவோட பார்வை 2ஐயும் பெற்ற அமைப்புகளில் ஒரு பொறியாளராக சிறந்து விளங்குகிறார். அதில் இவருக்கு வேலை கிடைச்சது அப்படிங்கிறப்ப குருதசையிலே கிடைச்சிருச்சு. குருதசை குரு புத்தியிலே இவருக்கு அரசு வேலை அப்படிங்கிறது கிடைச்சது. எனக்கு குரு பகவான் 10ஆம் இடத்தோடு தொடர்பு கொள்ளக்கூடிய நிலையில் அவை வந்து வலுப்பெற்று ராசிக்கு 10ஆம் அதிபதியாகவும் அதாவது ராசிக்கு 9ஆம் இடத்துல 10ஆம் இடத்துல ராசிக்கு 9ஆம் இடத்துல குரு பகவான் இருக்காரு. ராசிக்கு 9ஆம் இடத்துல அதாவது மகர வீட்டில் குரு பகவான் இருந்து குருவும் சனியும் பரிவர்த்தனை பெற்று குரு ஆட்சிக்கு நிகரான பலத்தினை பெற்று அவை 10ஆம் இடத்தோடு தொழில் ஸ்தானத்தோடு தொடர்பு கொள்ளக்கூடிய எல்லைகளில் இருந்து அதுக்கு அடுத்தபடியாக சிம்மமும் சிம்மாதிபதியும் வலுத்திருக்கக்கூடிய எல்லைகளில் இருக்கிறப்ப மிதுன லக்கணத்துக்கு குரு பகவான் மறைமுக வலுப்படுறார். நீசமாகி அப்புறம் பங்கம் வர்றார். எதிர்த்தன்மையான கிரகமாக இருந்தாலும் லக்கணத்துக்கு 8ல் மறைஞ்சு மறைமுகமாக வலுப்பெறக்கூடிய இந்த நிலைகளில் குரு பகவான் வந்து தனஸ்தானத்தையும் பார்க்கறதுனால காசு பணங்களை சம்பாதிக்கக்கூடிய யோகங்களை தரக்கூடிய அமைப்பு அந்த காலகட்டத்தில் அவருக்கு இருந்ததுனால குருதசை குரு புத்தியில் அரசு வேலை, அதுலேயும் குறிப்பாக எங்கேன்னா நெடுஞ்சாலைத்துறையில் சுக்கிரன் சார்ந்த சுக்கிரனாலே வண்டி வாகன அமைப்புகள் அப்படிங்கிறப்ப நெடுஞ்சாலைத்துறையில் அரசு வேலை இவருக்கு கிடைச்சிருது. அப்போ ஒருவருக்கு அரசு வேலை கிடைக்கணும் அப்படிங்கிறப்ப குறிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கிறது சிம்மமும் சிம்மாதிபதி வலுத்திருக்கணும் அப்படிங்கிறத பாருங்கள். இப்போ மிதுன லக்கணத்துக்கு 3ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தாலும் செவ்வாய் வந்து ஒரு முக்கால் பாவராக இருந்தாலுமே அந்த வீட்டோட அதிபதி வலுத்துட்டார். அந்த வீட்டுடைய அதிபதியானவர் சூரியன் வந்து வலுத்திருக்காது. சூரியனும் செவ்வாயும் பரிவர்த்தனைங்கிற முறைகளில் அவை இன்னும் கூடுதலான அமைப்புகளில் சூரியன் வலுப்பெற்று சூரியன் புதனோடு சேர்ந்து லக்கண சுகாதிபதியோடு சேர்ந்து 11ஆம் இடமான லாபத்தில் இருந்து எந்த விதமான பாவருடைய தொடர்பு சேர்க்கை இல்லாத நிலைகளில் இவருக்கு குருதசை குருபுத்தி போன்ற அமைப்புகளில் அரசு வேலை கிடைச்சது. அதுவும் சுக்கிரன் தான் அதிக சுபத்துவம் அப்படிங்கிறப்ப வண்டி வாகனத்துக்களை பிரித்து பார்க்கக்கூடிய பொறியாளர் அப்படிங்கிறப்ப மெக்கானிக்கல் இன்ஜினியராகவும், அதுவே வண்டி வாகனங்கள் இயங்கக்கூடிய நெடுஞ்சாலைத்துறையிலையும் அவருக்கு வந்து அரசு வேலை கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத தெரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரிய சோதிட ஆர்வலர்களே, நான் வந்து ஒரு ஃபோன் வழியாக ஜாதக பலன் தரக்கூடிய ஒரு ஆன்லைன் அஸ்ட்ராலஜர். உங்களுடைய பிறந்த தேதி, நேரம், இடம் போன்ற தகவல்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர், செல் நம்பர், ஜிபே, ஃபோன்பே எல்லாமே ஆளின் ஒன்று தான். 97 1 1 89647 97 1 1 89647 97 151 89 647 எண்ணுக்கு டேட் ஆஃப் பர்த், டைம், பிளேஸை நீங்கள் அனுப்புனீங்கன்னா ஜாதகத்தை கணித்து ஃபோன் வழியாகவே உங்களுக்கு ஜாதக பலன், திருமண பொருத்தம், ஜாதகம் எழுதி கொரியர் அனுப்புதல் போன்ற சேவைகள்லாம் செய்து வருகிறேன். அதனால் வந்து ஜாதகம் ஆலோசனை பெறுவதற்கு தொடர்பு கொள்ளுங்கள். மேலும் இறையெல்லாம் நான் சோதிட புதையல் அப்படிங்கிற ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறேன். 869 பக்கம் நல்ல குவாலிட்டியான பேப்பரில் எழுதியிருக்கிறோம். புத்தகத்தோட விலை வந்து 965 ரூபா. தமிழ்நாட்டுக்குள்ளே எந்த பகுதியில் இருந்தாலும் 100 ரூபா கொரியர் சார்ஜ், மொத்தம் 1065 ரூபா. ஜிபே மூலமாக நீங்கள் செலுத்தி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து என்னோடய வாட்ஸ்அப்பில் போட்டு உங்களுடைய அட்ரஸ் தந்தால் புத்தகம் உங்கள் வீட்டுக்கே வந்து சேரும். இந்த புத்தகம் வந்து சோதிடத்தை கற்றுக்கொண்டு வருவது, சோதிடத்தை தொழில்முறையாக கொண்டவர்களுக்கு நிச்சயமாக பயனுள்ளதாக அமையும். அதனால் தொடர்பு கொள்ளுங்கள், தேவைப்படுறவர் தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.